பிரபஞ்ச பலி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் உங்களை பற்றி என்னவா இருக்கா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி ரீடிங்ஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது, அவர்கள் உங்களை பற்றி என்ன நினச்சி கொண்டிருக்காங்க அப்படின்றதுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஓகே, இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஆழமான உணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே, உங்கள் நபர்களாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், இந்த நபர்களோட ஒரு பிரிவு ஏற்பட்டிருந்தாலுமே கூட எங்கேயும் ஒரு இடத்துல ஒரு நியூ பிகினிங் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இல்லைன்னா உங்கள் நபர்கள் வந்து அதிகப்படியாக சிந்திச்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்றது உங்கள் நபர்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல தெரியதான் செய்யுது. அதே சேம் டைம் அதை வந்து முன்னெடுத்துட்டு போக முடியலை, ஏதோ ஒரு எமோஷனல் பிளாக்கேஜஸ் வந்து இருக்கலாம். ஓகே, இந்த இடத்துல சன் கார்டு வேணும் அப்படின்னு அவர்கள் ஆசைப்பட்டாலுமே கூட அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு உணர்றதுனாலோ என்னமோ இப்போதைக்கு ஒரு மீடியமான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஓகே, நான் இதை வந்து அதிகப்படியாகவும் நான் சொல்ல விரும்பலை, அதிகப்படியாகவும் எடுத்துக்கொண்டு போக விரும்பலை, பட் வந்து ஒரு மீடியமான ஒரு எனர்ஜி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுடைய நபர்களுடைய எண்ணங்களில் வந்து இருக்குது. மாதிரி உங்கள் நபர்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது அந்த நபர்களோட மனதில் வந்து ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும். ஓகே, இந்த காதலை பொறுத்து இந்த சுச்சுவேஷன்ஸை பொறுத்து ஒரு தெளிவு இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த தெளிவுகள்லாம் இல்லாமல் இருந்திருந்ததுனாலும் என்னமோ அந்த முன்னெடுத்துட்டு போகிறதும் சரி இல்லை அடுத்த விஷயம் பேசுகிறதும் சரி எல்லாமே ஒரு ஸ்டெக் எனர்ஜியில் வந்து இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்கள் நபர்களுக்கு வந்து ஒரு மன தெளிவாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் போய் அவங்ககிட்ட கதைக்க போகிறீங்க இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறீங்க அப்படின்னாலும் ஒரு தெளிவான பதில்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அந்த நபர்கள் வந்து ஒரு நல்ல தெளிவாக இருக்காங்க. ஓகே, அவர்களுக்கு ஒரு டார்க் எனர்ஜி இருக்குது அப்படின்னாலுமே அந்த டார்க் எனர்ஜி எல்லாம் இந்த இடத்துல ரிமூவ் ஆகி அந்த நபர்கள் ஒரு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி உணர்றேன். மாதிரி இந்த நபர்களுக்கு வந்து உங்கள் காதலை பொறுத்து ஏதாவது ஒரு ரகசியம் வச்சிட்ருக்கலாம் அந்த நபர்கள். ஓகே, உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லாமல் இல்லை சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு ரகசியம் வச்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி டிவைன் வந்து சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா கூட உங்களை பற்றின ஏதோ ஒரு ரகசியம் வந்து என்கிட்ட இருக்குது, ஸோ அதனால நான் தெளிவுட்டுட்டேன் இந்த காதலில் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க. ஓகே, ஸோ காதலை பொறுத்து இப்போ எனக்கு இந்த காதலில் வந்து ஒரு பதில் சொல்ல முடியலை, இல்லை நான் யோசித்து சொல்கிறேன், இதை பற்றி பேச முடியலை அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ போய் தாராளமாக இந்த நபர்கள்கிட்ட நீங்கள் மனம் விட்டு கதைக்கலாம். ஏன்னா அந்த நபர்களுக்கு ஒரு தெளிவு மனத்தெளிவு அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. சீரியஸாகவே அவர்களுடைய சுச்சுவேஷன்ஸில் கூட அவங்க ஓகேயாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது கதைக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு தீர்மானமோ ஒரு பதிலோ கேட்க போகிறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து பர்ஃபெக்டான ஒரு டைம். ஓகே, இப்போ நீங்கள் போய் கேட்கக்கூடியது நல்லதாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஞாபகங்கள் இந்த நபர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதாவது பழைய ஞாபகங்கள் உங்களுடைய ஞாபகங்கள் அப்படின்னு பார்க்கும்போதுமே பழைய ஞாபகங்கள் இந்த நபர்களுக்கு மீண்டும் மீண்டும் தோண்டி கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இந்த நபர்களுக்கு நீங்கள் பாஸ்டில் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ஞாபகம் வந்திருக்கலாம். ஓகே, அல்லது நீங்கள் பாஸ்டில் இந்த நபர்களுக்கு கொடுத்த ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து திரும்பவுமே இப்போ இருக்கக்கூடிய செகண்டுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கு. அதனால உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர்களோட சைடு வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்களுக்கு உங்களை வந்து முழுசாக இந்த நபர்கள் வெறுக்கெல்லாம் கிடையாது, அவர்களுடைய மனசுக்குள்ளே உங்களை வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஸோ மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னாலுமே இங்கே ஹார்ட் பிரேக்கான மூமெண்ட் தான் நிறைய இருக்கும். ஓகே, அதே மாதிரி மனசுக்கு கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கப்போ அவர்களுடைய மனதை பார்க்கும்போது ஒரு தெளிவு அப்படின்ற ஒரு விஷயமே இருந்தாலுமே கூட இந்த காதலை பொறுத்து கண்டிப்பாக அவர்களுடைய ஹார்ட் வந்து உடைக்கப்பட்டுருச்சு இல்லை இந்த நபர்கள் தனிமையில் விடப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஹார்ட்க்கு தனியாக பார்க்கும்போது அவர்களுடைய எனர்ஜிக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படுது. ஓகே, இப்போ இந்த காதலை பொறுத்து நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு இல்லை மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது வார்த்தைகள் விட்டுருக்கீங்க அப்படின்னாலுமே கூட இந்த வார்த்தைகளை வந்து ஹீல் பண்ணி கொள்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னு இந்த நபர்கள் நினைக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நபர்களுக்கு இங்கே ஹார்ட் பிரேக் ஆனதுனாலோ என்னமோ நீங்கள் பேசின வார்த்தைகள் சொன்ன விஷயம் இல்லை சொல்லி காட்டின விஷயம்
பாஸ்ட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லி காட்டியிருந்தாலுமே கூட அதே இந்த நபர்களுடைய இதயத்துக்கு வந்து ஒரு கனமாக இருக்குது இப்போ வரைக்குமே. அந்த கனம் வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களோட ஒரு நியூ பிகினிங் வந்து பண்ண விடாமல் இந்த நபர்களை ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி இந்த நபர்களுக்கே தெரியுது அவங்களோட சைட் பார்க்கும்போது அவங்க ஹீல் இல்லை, அவங்களுக்கு ஓகே இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்குது எனக்கு இந்த வார்த்தையை எப்படி நான் ஏற்றுக்கொள்வேன், இந்த விஷயத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு பாஸ்டில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை இன்னுமே கையில் பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால தான் தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்கோ இல்லை ஒரு பேச்சுவார்த்தையோ அந்த நபர்கள் கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது நீங்கள் அந்த நபர்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம், எடுத்து வச்சுருக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்டெப் பேசணும், இல்லாட்டி போய் பார்க்குறதோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். ஸோ அது இந்த நபர்களுக்கு வந்து இன்னுமே ஒரு இலக்காரமாக இருந்திருக்கும் உங்களை பார்க்கும்போது. ஏன்னா இந்த நபர்கள் வந்து என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க, என்ன நடந்தாலுமே என் கூடயே ஸ்டே பண்ணக்கூடிய நபர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அது க்ரியேட் பண்ணியிருக்கும். நீங்கள் பண்ண விஷயம் அப்படி க்ரியேட் பண்ணனாலும் என்னமோ இன்னுமே இந்த நபர்களை கொஞ்சம் பாவமாக காட்டிக்கொள்வது, அதே மாதிரி எனக்கு இப்போ ஹார்ட் பிரேக் ஆச்சு, நான் இன்னும் ஹீலிங் ப்ராசஸில் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கொள்வது இப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஆனால் காட்டிக்கொள்கிறாங்க அப்படின்றதையும் தாண்டி இந்த இடத்துல நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா அப்படி உங்கள்கிட்ட வந்து காட்ட மாட்டாங்க. நீங்கள் வந்து இன்னுமா அந்த நபர்கள்கிட்ட போய் கெஞ்சுறது இல்லை சம்திங் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் அப்படி பண்ண அது லோவாக தான் கொண்டு போகும் காதல் அணிஞ்சு. நீங்கள் எப்போ நான் பர்ஃபெக்டாக நான் வந்து நியூ பிகினிங் பண்ண போகிறேன், எனக்கு நீ இல்லாட்டியுமே நான் ஸ்ட்ராங்காக வாழ கற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு நீங்கள் எப்போ வந்து ஸ்திரமாக நினைக்கிறீங்களோ அப்போ இந்த நபர்களை வந்து ஈர்த்து கொள்ள முடியும். ஏன்னா நீங்கள் சேஸ் பண்ணி போகிற வரைக்குமே இந்த நபர்கள் வந்து ரன் பண்ணி கொண்டே இருப்பாங்க அப்படின்றதையும் நீங்கள் மனசில் வச்சு கொள்ளணும். ஓகே, நீங்கள் எப்போ சேஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ இந்த நபர்கள் உங்களை விட்டுட்டு ரன் பண்ணுறதை ஸ்டாப் ஆவாங்க. ஓகே, நீங்கள் சேஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணும்போது இந்த நபர்கள் உங்களை பற்றின எண்ணங்களை யோசிக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து இருக்குது நியூ பிகினிங் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போ நியூ பிகினிங் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு சரியான விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும். அந்த சரியான விஷயம் அப்படின்னு சொல்கிறது மேபி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனோ அப்படி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது இந்த காதலுக்கு வந்து ஒரு புதிய பாதைகள் வந்து திறக்கப்படும். ஏன்னா இங்கே பார்க்கும்போது எனக்கு ஓகே நம்ம சேர்ந்துடலாம், நம்ம நபர் கூட எப்படியாவது சேர்ந்துடலாம், பேசிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன தன்னம்பிக்கை வந்து உங்கள் மனசில் வந்து ஒட்டி கொண்டிருக்கும். ஆனால் இங்கே மொத்தமாக சுச்சுவேஷன்ஸ் பார்க்கும்போது இந்த ஹார்ட் பிரேக் இருக்கிறதுனால அதுக்கான வழிகள் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே தெரியாது. ஆனால் எங்கேயோ ஒரு எண்ணம் வந்து இருக்கும், கண்டிப்பாக அந்த காதலை நியூ பிகினிங் பண்ணிக்கொள்ளலாண்டு. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்டெப் எடுக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா இந்த நபர்களோட சைட் பார்க்கும்போது ஆல்ரெடி ஹார்ட் பிரேக் ஆகியிருக்கு, அந்த பழைய ஞாபகங்கள் தான் இருக்குது, அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது அந்த ரூட் ரெண்டு சைடுக்கு பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு சைடு வந்து அந்த நபர்கள் உங்கள்கிட்டே வந்து சேரலாம், இன்னொரு சைடு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மொத்தமாக விட்டுட்டு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர்களுக்கான ஒரு நியூ லைஃப்பை தேடி ஒரு நியூ டைரக்ஷனை தேடி இந்த நபர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது காதலில் வந்து நீங்கள் முயற்சி எடுக்கும் பட்சத்தில் தான் காதலில் குழப்பங்களை வந்து தீர்க்க முடியும். ஓகே, ஏன்னா அந்த நபர்கள் வந்து தெளிவாக இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, அவங்க தெளிவாக இருக்காங்க, அவங்க நியூ பிகினிங் பண்ண தெளிவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையை வந்து புதுசாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களோட எனர்ஜியும் அவர்களோட எனர்ஜியும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்போதைய சூழ்நிலையில் உங்களோட பக்கம் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். இந்த நபர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை குற்றவாளியாக்கிட்டு இந்த நபர்கள் போயிட்டு அப்படியே அமைதியாக நிற்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நீ தானே தப்பு பண்ண அப்படின்னு உங்களை கை காட்டிட்டு அமைதியாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போது ஒரு சில விஷயத்தில் இந்த நபர்கள் வந்து தான் வந்து ஒரு துக்கப்படுறன், ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி அப்படின்ற மாதிரி தான் உங்களை வச்சிட்ருக்காங்க. இல்லை நீங்கள் சொன்ன ஏதோ ஒரு வார்த்தைகள் வந்து இந்த நபர்கள் அவமானப்படுத்திருக்க கூடும் அப்படின்றது தான் இவர்களுக்கு ஒரே படியாக இருக்கு. ஓகே, ஸோ அல்லது இவர்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பண்ணியிருக்கக்கூடும் இந்த காதலை பொறுத்து. ஸோ அப்படி பார்க்கும்போது அதனால எனக்கு துன்பம் ஏற்பட்டுச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு முழுசாக பார்க்கும்போது ஒரு ஹார்ட் பிரேக்கும் துன்பமும், நான் எதிர்பார்க்காத விஷயத்த நீ பண்ணிட்டேன், எனக்கு கையை மீறி இந்த விஷயத்த நீ பண்ணிட்டேன், இதனால நான் அவமானப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த நபர்களை ஈர்க்கிறதுக்கு உங்களோட சைட்லேருந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறது தான் ஒரு சரியான ஒரு வழியாக இருக்கும்
அதே மாதிரி இந்த காதலை பொறுத்து பார்க்கும்போது காதலில் வந்து 2 பேத்துக்குமே ஒரு துரோகம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ அந்த துரோகம் வந்து இப்போ உங்களை சாராத நபர்கள் கூட நடத்திருக்கலாம், அல்லது ஒரு தேர்ட் பார்ட்டி கூட நடந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த துரோகத்தை பண்ணது நீங்கள் அப்படின்ற மாதிரியும், உங்களுக்கு உங்கள் நபர்கள் தான் துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க கெட்டவங்க மாதிரியும் அப்படி மாற்றி மாற்றி அதே சேம் டைம் வந்து இந்த நபர்களுக்கு வந்து இப்போ உடனடியாக உங்கள் காதலுக்கான ஒரு தீர்மானம் எடுக்கிறது இல்லை டக்குன்னு எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சில முட்டுக்கட்டைகள். ஓகே, அதே மாதிரி டைமிங் பார்க்கும்போது கூட கொஞ்சம் சீக்கிரமாக அந்த நபர்கள் உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. கண்டிப்பாக இந்த நபர்கள் மீண்டும் வந்து சேர்கிறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்ற மாதிரி இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக காலதாமதம் வந்து ஆகும். ஓகே, ஸோ இங்கே ஒரு சில நபர்களுக்கு காலதாமதம் ஏன் இன்னுமே நீடிச்சு கொண்டிருக்கு அப்படிங்கும் போது இந்த நபர்களை நம்ம எப்பவும் சொல்கிற போல தான், இந்த நபர்களுக்கு ஏதாவது ஒரு டார்க் எனர்ஜி வந்து இருக்கலாம். ஓகே, இந்த டார்க் எனர்ஜி வந்து இந்த நபர்களை வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தலாம், உங்ககிட்ட இருந்து தள்ளி வைக்கலாம். 2 பேருக்குமே தப்பான ஒரு எண்ணங்கள், தப்பான ஒரு கருத்துக்கள். ஏன்னா இந்த ரீடிங்கை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதே சேம் டைம் உங்கள் மனசுக்குள்ளே வந்து உங்கள் நபர்களை பற்றின தவறான எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். எஸ் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இங்கே பார்க்கும்போது எனக்கு காய்ச்சல் அப்படி தான் தெரியுது. ஓகே, தவறான எண்ணங்கள், அந்த நபர்கள் சரியே பண்ணியிருந்தாலும் தப்பு அப்படின்ற மாதிரி அதே சேம் எனர்ஜி தான் அந்த நபர்களுக்குமே. நீங்கள் நல்லதே பண்ணியிருந்தா கூட இந்த இடத்துல நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கு காரணம் இங்கே வந்து ஒரு மாயை ஒரு எனர்ஜி இருக்கலாம். ஓகே, இந்த மாயை டார்க் எனர்ஜி என்ன பண்ணுது அப்படின்னா 2 பேர்த்தையுமே தவறான மாதிரி சிந்திக்க வைக்குது. ஓகே, அந்த தவறான சிந்தனைகள் வந்து 2 பேரையும் இணைக்கிறதுல கொஞ்சம் தாமதப்படுத்துது. ஓகே, நீங்கள் மனசு விட்டுட்டு சரி நானே போய் பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போதும், இல்லை உங்கள் நபர்களே ஓகே நம்மளே போய் பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு தாமதத்தை வந்து இது கிரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ உங்கள் காதலில் தாமதம் ஏன் ஏற்படுது? 2 பேத்துக்குமே இப்போ என்னென்னா சிலருடைய நபர்களை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி கதையை சொல்லுவாங்க உங்களை பற்றி. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்ல விதமாக சொல்லுது, சுற்றி நிற்கிற நபர்கள்கிட்ட சொல்லி அது உங்கள் காதுகளில் வந்து விழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ உங்களுக்கு யோசனை வரலாம், ஏன் இந்த நபர்கள் சுற்றி நிற்கிற நபர்கிட்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கொள்கிறாங்க, ஏன் இந்த இடத்துல எனக்கான ஒரு ஷேர் பண்ணிக்கொள்ள மாட்டேன்றாங்க? அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக இந்த டார்க் எனர்ஜியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் பேஜ் ஆஃப் பெண்டகல்ஸ். அவங்க மனசில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நியூ பிகினிங் பண்ணுவோமே, பேசுவோமே, விட்டு கொடுத்துட்டு போவோமே அப்படின்னு நினைக்கும் போது இந்த டபுள் எனர்ஜி வந்து விட்டு கொடுத்துட்டு போக விடாத அளவுக்கு வேறு பக்கம் திருப்பிடுது, அல்லது இன்னுமே அந்த கால நிர்ணயத்தை வந்து அதிகரிக்குது. ஈஸியாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கலாம், பட் அது பிரித்து வைக்கிறதுக்கான டைமை வந்து அதிகப்படுத்துது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது தூரமாக நின்று இந்த காதலை ஏதாவது ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, அந்த காதலில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் 2 பேரோட சைட்லையுமே இருக்குது. ஓகே, ஸோ அவர்களுடைய சைடில் அதிகமாக அதுதான் இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தூங்குகிற நேரத்துலையுமே நீங்கள் பண்ண ஒரு நல்ல விஷயத்த நினைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. இந்த இடத்துல நல்ல விஷயத்தை தவிர்த்து இது டபுள் எனர்ஜி வந்து ஒரு கெட்ட விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும். நீங்கள் பேசின வார்த்தைகள், பண்ண விஷயங்கள் இதெல்லாமே டபுள் எனர்ஜி வந்து திரும்ப திரும்ப ஊக்குவிச்சிட்ருக்கு அப்படி கூட சொல்லலாம். அதே சேம் டைம் எனக்கு இங்கே பார்க்கும்போது உங்கள் நபர்கள்கிட்ட இருந்து உங்களை பிரிக்கிறதுக்கான ஒரு எனர்ஜி அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் காதலில் வந்து ஒரு டார்க் எனர்ஜி இருக்குது அப்படின்னா இன்னுமே நீங்கள் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. ஏன்னா இந்த டார்க் எனர்ஜி வந்து மீண்டுமே உங்கள் காதலை பிரித்து மற்ற பக்கம் எடுத்துகிட்டு போகுது. அது வந்து நைட் டைம்லலாம் நீங்கள் பண்ண நெகட்டிவ் விஷயங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களோட சைட்லையுமே நான் அதிகமாக இருக்கிறத பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் இந்த சைடு இருக்கும்போது கூட உங்கள் நபர்கள் என்னென்ன பண்ணாங்களோ இதெல்லாமே நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி தான் ஞாபகம் வருது. ஸோ அதனாலேயும் என்னமோ இந்த இடத்துல இன்னொன்றுமே காயங்கள் தான் அதிகரிச்சுட்டு போகுது. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்கும் நடக்கலை அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி கடுமையான ஒரு மனசோர்வு இருக்கலாம் உங்கள் நபர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஏன்னா நிறைய தடவை இந்த காதலேருந்து பிரேக்கப் ஆகி திரும்ப சேர்ந்துருப்பீங்க. அப்படிங்கும்போது 2 பேர் சைட்லேயுமே அந்த மனக்காயமும் மனசோர்வும் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். இப்போ என்ன தான் நான் காதில் கொடுத்தாலுமே கூட இந்த நபர்கள் வந்து வார்த்தையால் காயப்படுத்துகிறாங்க, இல்லை விட்டுட்டே போயிடுறாங்க. இந்த இடத்துல எனக்கான ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த கொடுக்குறாங்கல்ல, அல்லது என் கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கல்ல அப்படி சொல்லி ஒரு மனவிரக்தியும் மனசோர்வும் உங்கள் 2 பேரோட சைட்லேயுமே இருக்கிறத நான் இந்த இடத்துல வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ அப்போது இந்த காதலில் ஏஸ் ஆஃப் கப்ஸ் வரணும் அப்படின்னா ஒரு நியூவாக இந்த காதல் புதுப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் டிவைனை நாடுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தயவு செஞ்சு பண்ணுங்கள். அது உங்கள் காதலில் பிரித்து போகாமல் மீண்டுமே இணைக்கிறதுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல அதான் சொல்கிறாங்க.
எனக்கு அதில் ரொம்ப காலமாக இந்த நபர்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னுமே நீங்கள் சும்மா வெறுமனே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது இன்னுமே அந்த டெவல் எனர்ஜி அதிகப்படுத்தி போகும். ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுறவங்க அதோட டெவல் எனர்ஜி வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இந்த நபர்களை ஈர்க்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை நீங்கள் நாடுறது வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சில நபர்களுடைய எண்ணங்களில் இருக்கலாம் இந்த மனசோர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த நியூ பிகினிங் படுத்துவோம் அப்படின்றதையும் யோசிக்க விடாமல் அதுதான் அந்த நபர்களே போயிட்டாங்களே, இந்த நபர்களுக்காக நான் ஏன் காத்து கொண்டிருக்கேன், ஏன்னா இந்த நபர்களால் நான் நிறைய அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு உங்களோட சைடுக்குமே இந்த மாதிரி எனர்ஜி தோண்டியிருக்கலாம். அவர்களுக்குமே அதே சேம் எனர்ஜி எனக்கு இங்கே பார்க்கும்போது 2 பேர்த்துக்குமே ஒரே எனர்ஜி இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா நீங்களுமே கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன தான் பண்ணாலும் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குதில்ல, என்ன தான் நான் ஸ்டெப் வச்சாலும் எனக்கே என்னை சுற்றி ஒரு டார்க் எனர்ஜி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி, சுறுசுறுப்பாக இல்லாத மாதிரி, தன்னை சுற்றி எல்லாமே ஒரு சோகமாக இருக்கிற மாதிரி இப்படியான ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த நபர்களுக்கு என்ன தோணுதுன்னா, இதுதான் என் நபரே என்னை வச்சுட்டு போயிடாரே, ஸோ நான் ஏன் அந்த காதலுக்காக காத்துட்ருக்கணும், இந்த எனர்ஜி உங்களுக்குமே இருக்கும். ஓகே, ஸோ அதனாலேயும் என்னமோ இந்த நியூ பிகினிங் பண்ணுற எண்ணங்கள் வந்து இப்போதைக்கு வந்து இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நியூ பிகினிங்ஸை வந்து நீங்கள் அமைச்சு கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக காதலை ஈர்க்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இங்கே குறைஞ்சது எனக்கு ஒரு 3 கார்டாக வந்துடுச்சு. இந்த நியூ பிகினிங் பண்ண உங்கள் அதில் வந்து ஒரு வந்து டேஞ்சரான ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அதனால் நீ வந்து ஏதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனோ ஏதோ ஒரு விஷயத்தை பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா அவர்களோட சைடில் கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் ஹைட் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே ஒரு சில நபர்களுக்கு இந்த இடத்துல ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயங்கள் ஃபிக்ஸ் ஆகியிருக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியாமல் அதை மறைச்சிட்ருக்காங்க, மறைச்சி மெதுவாக மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த கொண்டாடப்படக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய லைஃப்பில் வந்து ஹாப்பினஸை தரக்கூடிய விஷயங்களை மெதுவாக இந்த நபர்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறாங்க உங்களுக்கு தெரியாமல். அல்லது நீங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த நொடியை கூட அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஏன்னா ஒரு சில நபர்கள் இங்கே சீட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு சில நபர்களுடைய எண்ணங்களில் வந்து டபுள் ஃபீலிங் இருக்கலாம். ஏன்னா அவங்களும் வேணும் நீங்களும் வேணும் அப்படின்னு வச்சுட்ருக்கலாம். ஏன்னா அவர்களுடைய எனக்கு இந்த இடத்துல அவங்களும் வேணும் அப்படின்லாம் காட்டலை, எனக்கு அவர்களுக்கான நியூ பிகினிங் வேணும், இந்த இடத்துல நீங்களும் வேணும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கான தேவைகள் வந்து இருக்குது. ஆல்ரெடி இந்த நபர்கள் சீட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சேம் டைம் 2 விஷயத்தை இந்த நபர்கள் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தராங்க. ஒன்று உங்களுக்கான சன் கார்டு, ஒன்று உங்களுக்கான ஒரு டார்க் எனர்ஜியும் இருக்குது. ஸோ அப்போ இந்த காதலை வந்து ஈர்த்து கொள்ளணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டெப் ஒன்று எடுத்து இந்த நபர்களை ஈர்க்கிறது நல்லதாக இருக்கும். இல்லை வேண்டாம் நான் அந்த நபர்கள்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன், எனக்கு இன்னுமே காயத்தை தான் தராங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த காதலிருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகி வெளியே வர்றது நல்லதாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒருத்தருடைய காதலா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா அவர்களுடைய எனர்ஜி பார்க்கும்போதே நிறைய விஷயத்த உங்களுக்கு தெரியாமல் இங்கே ஹைட் பண்ணுறாங்க. இந்த பிரிவை பயன்படுத்தி கூட ஹைட் பண்ணி மெதுவாக அந்த நபர்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு பிளானாக கூட அதை போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த பிரிவை பயன்படுத்தி தனக்கான ஒரு லைஃப்பையும் தனக்கான இன்னொரு நபரையும் சூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிறது, தனக்கான ஒரு விஷயம் கிடைக்கிற விஷயத்தை நோக்கி போகிறது. அப்போ இந்த நபர்கள் உங்ககிட்ட இருக்கும்போதே இவர்களுடைய கண்கள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா வேறு திசையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், வேறொரு விஷயத்தை ஈர்க்கிறத பற்றின எண்ணங்களில் இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இப்படிலாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு முடிவெடுக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா கரண்ட்லி இந்த செகண்ட் பார்க்கும்போது உங்கள் நபர்களுடைய எனர்ஜி வந்து இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங்ஸ். வந்து ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படியே தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.